அதுல இன்றைய போட்டியாளர்கள் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நாம் தமிழர் என்ன பண்ணுது, திமுகவை எதிர்க்கிறார்கள், கடுமையாக எதிர்க்கிறார்கள். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதிமுக, அவங்களும் திமுகவை எதிர்க்கிறார்கள். பாஜக இவங்களும் திமுகவை எதிர்க்கிறார்கள். இப்ப இவங்க எல்லாருமே எதிர்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கா திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஒரு இடத்துல குவியாது. சரி, எனக்கு திமுக பிடிக்காதுங்க, அதனால நான் இந்த கட்சிக்கு நான் போடுறேன்னு யாருமே அப்படி போட மாட்டாங்க. ஒரே இடத்துல கான்சென்ட்ரேட் ஆகாது. ஆனா இதுதான் வந்து இப்ப நமக்கு ஒரு பெரிய பின்னடைவு. ஏன்னா முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய தேர்தல் போட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையாக வந்து இருமுனை போட்டியா இருக்கணும், இல்ல மும்முனை போட்டியா இருக்கும். கணிச்சு சொல்லிட முடியும் ஓரளவுக்கு. ஆமா. சோ மோஸ்ட்லி வந்து அந்த மும்முனை போட்டி அப்படின்னு வரும்பொழுது ஒரு கட்சி வந்து மேஜரா இருக்கும், இன்னொரு கட்சி அதுக்கு அடுத்தது இருக்கும். அதனால மக்கள் வந்து ஏதாவது ஒரு பக்கம் பெரிய கூட்டணி எதுவோ அதை பார்த்துட்டு அதுக்கு பக்கம் வாக்குகளை போட்டு போயிருவாங்க. அப்ப என்ன ஆகும்னா திமுக வீழ்த்தணும்னு மக்கள் முடிவு பண்ணாங்கன்னா வீழ்த்திடுவாங்க. அந்த தேர்தலில் அவ்வளவுதான் பாடம் புகட்டிடுவாங்க. இதுக்கு அடுத்து திரும்ப அவங்க மாறிங்கிறதுலதான் நம்ம தமிழக மக்களுக்கு அந்த மறதிங்கிற வியாதி இருக்கு. அதை நம்ம வந்து நியாயப்படுத்த முடியாது. ஆனா குறைந்தபட்சம் அப்போதைக்கு இருக்க பிரச்சனையை வந்து ஒழிப்போம் அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க வந்து அதை செய்வாங்க. இந்த முறை என்ன பண்ண முடியும்? இந்த முறை விஜய்க்கு போடுறதா, இந்த முறை சீமானுக்கு போடுறதா, இந்த முறை ஏடிஎம்கேக்கு போடுறதா, இந்த முறை பாஜகவுக்கு போடுறதாங்கிற குழப்பம் இருக்கு. இப்ப ஏடிஎம்கே பிஜேபி வந்து ஒரு கூட்டணியாக நிக்கிறாங்க. இப்ப இது ஒரு சின்ன குரூப். ஆனா இதுல பாஜக மீது வெறுப்பு இருக்கும்ல, கண்டிப்பா இருக்கு. இப்ப இவங்க வந்து ஏடிஎம்கேக்கு பக்கமே தலை வச்சு படுக்க முடியாது. ஏன்னா பிஜேபியோடைய திட்டங்கள், பிஜேபியோட செயல் திட்டங்கள்னாலையும் மக்கள் வந்து அவதிப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அதையும் வந்து மக்கள் ஏற்கல. அப்ப பிஜேபி மேல கோபம் இருக்கவங்க என்ன பண்ணுவான், இந்த கூட்டணியை புறந்தள்ளிடுவான். சரி, அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு சாய்ஸ் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அவங்களுக்கும் இப்ப 2 சாய்ஸ், விஜயவா சீமானா. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா விஜயோடைய இந்த அரசியல் வருகை என்பது தமிழ்நாட்டு தேர்தல்ல வாக்கு உடைப்பதான் அதிகரிக்குது. புரியுதா? எங்க வாக்கு போடுறதுங்கிறதுல மக்கள் பெரிய அளவு குழம்புவாங்க. அப்ப வாக்கு வந்து செதறடிக்கப்படும். இந்த செதறடிக்கப்படும் பொழுது அது ஒரு கட்சிக்கு ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்ட். திமுகக்கு எல்லா வாக்கும் நம்ம எதிர்க்கிற வாக்கெல்லாம் பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நம்ம வாக்க வச்சே ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்பது அவர்களுக்கு இருக்கு. ஸோ அதனால தான் அவங்க வந்து எப்படியாவது விஜய் வந்து ஒரு கூட்டணி அமைத்து விடக்கூடாதுங்கிறதுல பிளான்டா இருக்காங்க. திமுக வந்து பிளான்டா இருக்காங்க. விஜயோட கட்சி வந்து கூட்டணியை அமைச்சிடக்கூடாது. ஸோ விஜய் தனியா நிக்கிறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நின்னுக்கோங்க, எங்களை எதிர்க்கணும்னா எதிர்த்துக்கோங்க, ஆனா கூட்டணி அமைச்சிடக்கூடாதுங்கிறதுல அவங்க தெளிவா இருக்காங்க. புரியுதா? இதுதான் அவங்களுடைய பாயிண்ட். இந்த இடத்துல விஜய் வந்து தனியாகவே நின்னார் அப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல இவர் வந்து திமுகவுக்கு மறைமுகமா உதவி ஆயிரும். இதனால பயனடைந்தவங்க யாருன்னு பார்த்தா திமுகவா நிற்கும். இல்ல அவர் நம்புற மாதிரி நான் தனியாக நிற்கும் பொழுது எல்லாருமே எனக்கு வாக்கு போட்டுருவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை என்பது எந்த அளவுக்கு சாத்தியமான ஒரு நம்பிக்கைங்கிறது தெரியல. சும்மா விஜய் ரசிகர்களுடைய மனப்பான்மை வச்சுக்கிட்டு மட்டுமே நம்ம இதை அளந்துட முடியாது.